கிருபையும் சமாதானமும் உங்களில் நிறைவாய் பெருகுவதாக. குளோரி வேதாகம கல்லூரியின் மூலமாய் இந்த நாளிலே உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். நாம் கிறிஸ்தவ ஆலோசனை, கிறிஸ்டியன் கவுன்சில் என்கிற ஒரு தலைப்பின் கீழே இந்த நாளிலே நாம் வார்த்தைகளையும் வசனங்களையும் சத்தியங்களையும் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாள் தலைப்புக்கான வசனம் சங்கீதம் 32:8. 32ஆம் அதிகாரம் சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன்மேல் என் கண்களை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமேன். நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஆலோசனை கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார். தேவனுக்கு அநேக நாமங்கள் உண்டு. வேதத்தில் ஏறத்தாழ 272 பெயர்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. நாம் பாடும்போது யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்று பாடுவதுண்டு. தேவனை நாம் ஆராதிக்கும் போதெல்லாம் அவர் தம்முடைய நாமங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நல்லது. இந்த நாளில் இந்த கிறிஸ்தவ கவுன்சில் என்கிற இந்த பாட தலைப்புக்கு ஆதாரமாக கர்த்தருடைய பெயரே என்ன பெயர் தான்? ஆலோசனை கர்த்தர். அவருக்கு அப்படி ஒரு முக்கியமான பெயர் உண்டு. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இதை நம்ம பார்க்குறோம். நம்ம கர்த்தர் ஆலோசனை கர்த்தர் மாத்திரமல்ல, எனக்கு அன்பானவர்களே, ஆலோசனையில் ஆச்சரியமானவர் மட்டுமல்ல, அவருடைய ஆவி ஆலோசனை அருளும் ஆவி என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 28:9 ஆலோசனையில் ஆச்சரியமானவர், ஏசாயா 11:2 ஆலோசனை அருளும் ஆவி. அப்படின்னா நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது ஆலோசனை தருகிறவராக இருக்கிறார். அவரே ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். ஆலோசனையில் ஆச்சரியமானவர் மட்டுமல்ல, அந்த கொடுத்த ஆலோசனையின்படி செயல்களை செய்யும் பொழுது அது நல்ல ஒரு பரிசுத்தமான, பயங்கரமான, நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு செயலிலே கர்த்தர் மகத்துவங்களாய் செய்வார். ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமுள்ள கர்த்தர். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் நமக்கு என்ன விதமான ஆலோசனைகள் கிடைக்குமோன்னு நம்ம அளவாதி நம்ம ரொம்ப மாதிரி தடுமாறி நிற்கும் பொழுது நமக்கு கர்த்தர் ஆலோசனை அருளும் ஆவியை கூட தந்து நம்மளை சரியாய் நடத்துவார். ஹல்லேலூயா.